ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அதாவது முன்னாள் திமுக எம்எல்ஏ அண்ணன் புகழேந்தி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருப்பார். என்னென்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் ஏன் 24 மணி நேரமும் ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம்னா, என்ன தான் சொன்னாலும் இந்த ஆட்கள் திறந்து போகிறது கிடையாது. அதனால் அவங்கெல்லாம் குடிச்சிட்டு முழுக்க செத்து போயிட்டாங்கன்னா குடிக்காரங்கன்னா நாங்கள் மீதி உள்ள ஆட்களை வச்சு ஆட்சி அமைச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அவர் சொன்ன கூற்றான உண்மைதான். மேபி தொடர் குடிப்பழக்கத்தினால அவங்க உயிரிழக்கிறதுனோ இல்லை பொருளாதார ரீதியாக அவங்க ஃபேமிலியாக அதில் பாதிக்கப்பட போகிறாங்க. அதனால் அவங்களாம் ஒழிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நாங்கள் மக்களை வச்சு உண்மையான மக்களை வச்சு ஆட்சி புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி, இது ஒரு சாதாரணமாக இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க பொதுமக்கள் பேசினா ஏற்றுக்கலாம். ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க பேசுகிறதுங்கிறது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தது பொதுமக்களாகிய குடிப்பிரியர்கள் தான். அதனால் சொல்கிறேன், அடுத்தவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மனமாற்றம் எப்போதும் நிரந்தரம் கிடையாது. அதனால் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னதான் நாளாக சொல்கிறதுனால நீங்கள் மாற போகிறது கிடையாது. இருந்தாலும் சொல்லி வைப்போமேங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பதிவெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன். இதை ஒருத்தர் 2 பேருக்கு உரைச்சா நல்லாயிருக்கும்ல. நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம்.